ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது யோன்சங் யாரு அப்படின்ற உண்மையை அண்ட் ஜோ அப்புறம் நம்ம யோன்ஹோ டிஎன்ஏ ரிசல்ட் வச்சு ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல குயின்ஸ் குரூப்போட மொத்த கண்ட்ரோலும் சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போற மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் நமக்கு சியோல காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேயும் அவனுடைய குழந்தையும் ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக போய் தேடிட்டு இருக்கான். அவங்களை எங்க தேடியும் கிடைக்கல. ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கிடைக்குது. டேய் தான் இவனுக்காக அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. அதை படிச்சதுமே ரொம்ப அப்செட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க பேரை சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல நிறைய கார் இருக்கு. ஆனா இவனுக்கு கார் டிரைவ் பண்ணவே தெரியாது. வேற வழி இல்லாம அந்த இடத்துல ஒரு சைக்கிள் இருக்கு. அதை எடுத்துட்டு டேய் அவனுடைய குழந்தையும் தேடுறதுக்காக போறான். உண்மை என்னன்னா இவனுக்கு சைக்கிளும் சரியா ஓட்ட தெரியாது. அதனால கீழே விழுந்து வாரிட்டு இருக்கான். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கான். அவங்க திடீர்னு இவனை விட்டுட்டு போனது சியோலால ஏத்துக்கவே முடியல. அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சேர்மன் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து அந்த கோ கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. அவங்களுடைய அப்பா கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆண்ட் ஜோ நிறைய டைம் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கால் கட் பண்ணி விட்டுறாரு. கடைசியா போனா போகட்டும்னு ஒரு டைம் கால் அட்டன் பண்ணி என்னதான் உனக்கு பிரச்சனை, வீட்டுக்கு வராதுன்னு நான் தான் சொல்லிட்டேன்லன்னு சொல்லி ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது ஆப்போசிட்ல நம்ம யூனு தான் கால் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒரு வேலை இப்போ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க. நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சன்யாங்கோட பையன் தான் யோன்சங். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த குயின்ஸ் குரூப் சேர்ந்த பெரிய பெரிய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே யோன்சங் தான் வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட 9% மேல ஷேருக்கு அவன் தான் ஓனரா இருக்கான். அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே உடனே கேன்சல் பண்ற வேலையை பாருங்க. இல்ல குயின்ஸ் குரூப் மொத்தமும் உங்க கையை விட்டு போயிடும். இதை கேட்டதுமே சேர்மனுக்கு ஷாக்கு. ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. அப்படி ஃபீல் ஆகுது அவருக்கு. இருந்தாலும் அவருக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு. யூன்ஹோ சொல்றது உண்மைதானா, நான் எதுக்காக அவனை நம்பணும் அப்படின்னு. இவ்வளவு நேரம் நல்லா இருந்தவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுற மாதிரி போறாரு. உடனே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பாசமா ஓடி வந்து என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டவங்க அடுத்த நிமிஷமே வெள்ளத்தனமா சிரிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ட்ரக் தந்திருந்தா அது கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது அப்படின்னு வில்லி மாதிரி சிரிக்கிறாங்களா. இப்பதான் சேர்மனுக்கு உண்மையே புரியுது. இந்த கோ கேம் அவர் விளையாட ஆரம்பிக்கும் போதே அவர் சைட்ல வர்ற காயின்ஸ் மேலாம் அந்த ட்ரக் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. விளையாடும் போதெல்லாம் அந்த காயின்ஸ் அவர் டச் பண்ணிட்டு அவருடைய ஃபேஸ்ல எல்லாம் வைக்கிறாருல, அந்த ட்ரக்கோட ஸ்மெல் அவர் உடம்புக்குள்ள போயிருக்கும். இதுக்கப்புறம் அவர் பழைய நிலைமைக்கு வர்றது கஷ்டம். எதுவும் பேச முடியாம நடக்க முடியாத மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அவரை போக வச்சிருக்காங்க. ஆனா அவர் இறந்து போக மாட்டாரு, உயிரோடு தான் இருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நல்லா இருந்தவரால கோமாக்கு அனுப்பிட்டாங்க. கடைசியில அவங்களுக்கு தேவைப்படுற அக்ரிமெண்ட் எல்லாத்திலுமே அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் குயின்ஸ் குரூப்போட எல்லா கண்ட்ரோலுமே சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவரோட ஹெல்த்ல பிரச்சனை வந்து இப்பதான் அவர் எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாருல. இப்படி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு அவருக்கு என்னமோ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே சேர்மனுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே பதறி போய் அவரை பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அங்க நின்னுட்டு இருக்கிற கார்ட்ஸ் யாருமே அவங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சேர்மனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ற ஆர்டர் படி தான் எல்லாமே நடக்க போகுது. அதுக்கப்புறம் அவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு லாயர் தான் உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. சேர்மன் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டாரு. அவர் சொன்னதுபடி இனிமே இந்த குயின்ஸ் குரூப்போட இன்சார்ஜ் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான். நம்ம யூன்ஹோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பாக்குறான். ஆனா அவனால இதுல எந்த ஒரு விஷயமும் பேச முடியல. ஏன்னா அவன் எவ்வளவோ சொல்லியும் கூட கேட்காம சேர்மன் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி வச்சிருக்காரு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆண்ட் ஜோ மறுபடியும் அவங்க கிட்ட சண்டை போடலான்னு போறாங்க. நீ இனிமே என்ன பண்ணாலும் நான் பார்த்துட்டு பொறுமையா இருப்பேன்னு நினைச்சியா? இனிமே நீங்க யாருமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. சேர்மனுக்கு உங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அதனால எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தந்துட்டாரு. குயின்ஸ் குரூப் எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் அப்படிதான் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஆண்ட் ஜோவும் டென்ஷன் ஆகி உன்னுடைய உண்மை வேற யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அந்த யோன்சங் உன்னோட பையன் தானே. உன் பையனுக்கும் உனக்கும் ஒரு ரிச்சான லைஃப் கிடைக்கணும்ன்றதுக்காக தானே இதெல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கேன். ஆண்ட் ஜோ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாம கூட இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே திரும்பி கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், யோன்சங் என்னோட பையன் தான். உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இருந்தாலே போனால என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் நீங்க யாருமே என்னுடைய வழியில தலையிடக்கூடாது. இல்லன்னா கடைசி வரைக்கும் சேர்மேனை உங்களால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டப்பறம் தான் ஹாங் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே உண்மையே தெரியுது. இதுக்கப்புறம் அந்த யோன்சங் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். குயின்ஸ் குரூப்போட அதிகமான ஷேர் பெர்சன்டேஜ் அவங்ககிட்ட தானே இருக்கு. இப்ப அவங்ககிட்ட இதுக்கான 31% ஷேர் இருக்கு. இப்ப இவனுடைய அம்மாவும் இவனும் சேர்ந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே மாத்திட்டு ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க என்னென்ன போஸ்ட்ல இருந்தாங்களோ எல்லாருமே வேலையை விட்டு தூக்கிடுறான். இதுக்காக நடந்த ஓட்டிங்ல 70% பேர் யோன்சங்காக தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ண மாதிரி அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் சரியா வரல. அப்புறம் சேர்மன் ஏதோ இல்லீகலா நிறைய பணம் சம்பாதிச்சாரு. இப்படி எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லி ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி வேலையை முடிச்சிடறான். அவங்களுடைய நேம் பிளேட்ஸ் கூட ஆபீஸ்ல இருந்து தூக்கி குப்பையில போட்டுறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹாங் ஃபேமிலியை போலீஸ் என்கொயரி அது இதுன்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க யாருமே இப்ப அவங்களுடைய வீட்டுல இல்ல. அவங்க எங்க போயிருக்காங்க, இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு டீடைல்ஸுமே கிடைக்கல. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு 2 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க யூன்ஹோட சொந்த ஊர்ல. தெரியாம அந்த ஃபேமிலிக்குள்ள போய் என்னுடைய பையன் மாட்டி முடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவருடைய ஃபேமிலி கிட்டையும் அவருடைய ஃப்ரெண்ட் கிட்டையும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த
இடத்துக்கு ஒரு கார் வருது. அதை பாக்குறவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. உள்ள இருந்து வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம யூன்ஹோ தான். அவனை பார்த்ததுமே எல்லாருமே ஓடி வந்து, யூன்ஹோ நீ என்ன திடீர்னு வந்துட்ட? உன்னை பத்தி தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம், எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது. அந்த ஹாங் ஃபேமிலி கையை விட்டு குயின்ஸ் குரூப் மொத்தமா போயிடுச்சாமே. உடனே சியோன் அப்படி நடந்தது ஒரு வகையில நல்லதுதான். அவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு மரியாதையே கொடுக்காம உன்னை எவ்வளவு வருஷம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் இந்த ஹாங்க ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு நரி. உன்னை பத்தி எதுவுமே யோசிக்காம எவ்வளவு ஈஸியா டிவோர்ஸ் தந்துட்டா பாரு. இப்படி அவங்க சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கார்ல இருந்து நம்ம ஹாங் இறங்கி வராங்க. நீ சொன்ன அந்த ஸ்மார்ட்டான நரியும் இப்ப இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. இவங்க மட்டும் இல்ல, இப்ப இந்த இடத்துக்கு ஹாங் ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஹாங்கோட அப்பா, அம்மா, ஆண்ட் ஜோ, அந்த சியோல், இவங்க எல்லாருமே இந்த இடத்துல பார்த்ததும் நம்ம யூன்ஹோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. எப்பவும் போல ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, குயின்ஸ் குரூப்காக ஒரு கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாருடைய இடத்தையும் குயின்ஸ் குரூப்காக எழுதி வாங்கிட்டு அவங்களை நிறைய பணம் தரதா சொல்லியிருந்தான். கான்ட்ராக்ட்ல எல்லாருமே சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அதிகமான பணத்தை தராம ரொம்ப கம்மியான பணத்தை தந்திருக்கான். ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த கான்ட்ராக்டர் யூன்சங்காக தான் வேலை செஞ்சிருக்கான். இவங்க இப்ப எப்படி வீட்டுக்குள்ள போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த கிரேஸ் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க பின்னாடி கார்டன் வழியா வந்துருங்க, அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆக்டிங்க போட்டுறாங்க. ஆனா கிரேஸ் அந்த இடத்துக்கு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வர வச்சிருக்காங்க. ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை போட்டோ எடுத்து நியூஸ்ல எல்லாம் போட்டு அவங்களை இன்னும் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிரேஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. யாரையும் உள்ள போக விடாத மாதிரி தடுத்து நிறுத்தி எல்லார்கிட்டயுமே திமிரா பேசிட்டு இருக்காங்க. கிரேஸ் நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்த்த அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இந்த கிரேஸும் அவங்களுக்கு உண்மையா இல்ல, பொய்யா தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் சன்யாங் தான் எல்லாத்துக்குமே ஓனர். உங்களோட கார், உங்களுடைய போன், உங்களுடைய இந்த இடம் இனிமே எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்ல. உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் உங்களால இப்ப செலவு பண்ண முடியாது, அது எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிரேஸ் இவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இவங்க இப்ப இந்த இடத்தை விட்டு போறத வீடியோ எடுக்கிறதுக்காகவும் போட்டோ எடுக்கிறதுக்காகவும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யூன்ஹோ இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதனால ஒரு பெரிய கார் எடுத்துட்டு வந்து அவங்களை கவர் பண்ண மாதிரி நிறுத்திட்டு சீக்கிரம் எல்லாருமே வந்து கார்ல ஏறுங்க, இங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு போயாகணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு நம்ம யூன்ஹோ இங்க இருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். ஹாங்கோட அப்பாவும் அவருக்கு தெரிஞ்ச பெரிய லாயர், பிசினஸ் மேன் எல்லாருக்குமே கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா யாருமே அட்டன் பண்ணல. அவனோட ஒய்ஃப் டே அவனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு சியோல் ஒரு பக்கம் சுகமா உட்காந்துருக்கான். ஆண்ட் ஜோ இங்க கார்ல போகும்போது கூட அந்த கத்திட்டு இருக்காங்க. அந்த சன்யாங்க்கு எவ்வளவு தைரியம், நம்ம எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம யூன்ஹோ தான், நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சேர்மேன் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும்போது இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், ப்ராப்பர்ட்டி, ஷேர் இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால சேர்மன் என்ன பண்ணிருக்காரு, அவரோட பேர்ல தான் இது எல்லாமே இருந்தது. இந்த ஒரு காரணத்தினாலதான் இப்ப இந்த மொத்த கண்ட்ரோலும் சன்யாங் கிட்ட போயிருக்கு. இவங்க இப்படியே கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம யூன்ஹோ அவனுடைய சொந்த ஊருக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கான். இப்ப நமக்கு பிரச்சனை நடக்கிறத காட்டுறாங்க. ஹாங்கும் சரி, அவங்களுடைய அப்பாவும் சரி, யூன்ஹோட ஃபேமிலி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹாங்கோட அம்மாவுக்கு தான் இன்னும் ஆட்டிடியூட் குறையல. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஹெல்ப் கேட்கிற நிலைமை வந்துருச்சுன்னு அவங்களுக்கு ஒரு தாட்டு. நீங்க எல்லாரும் வேணும்னா இங்கே இருங்க, நான் வேற எங்கேயாவது போறேன். ஹாங்கோட அப்பாவும் நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லி அவங்களை தடுக்க ட்ரை பண்றாரு. என்னால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கெத்தா இங்க இருந்து போறவங்க தெரியாதனமும் கீழே இருந்த சாணியில கால வச்சிடுறாங்க. இந்த சீன் ரொம்பவே காமெடியா இருக்கும். இவங்க நடக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களே இவங்க கிட்ட வர மாட்டாங்க. கடைசி நேரத்துல அவங்க தடுக்கி விழ போகும்போது யூன்ஹோட அம்மா தான் வந்து இவங்களை பிடிப்பாங்க. ஸ்லோ மோஷன்ல ஒரு ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி. இப்ப அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம யூன்ஹோட அப்பா அம்மா எல்லாருமே இவங்களுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம யூன்ஹோ தான் டிவோர்ஸ் பண்ணி அந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுட்டான்ல, அப்புறமே எதுக்காக அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்றான்னு புரியலையே அப்படின்னு. இதே நேரம் ஹாங்கு நம்ம யூன்ஹோ மீட் பண்ணி அவன் பண்ண ஹெல்ப்காக தேங்க்ஸ் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு உனக்கு அவசியமே இல்லை, இருந்தாலும் பண்ற, நான் நாளைக்கே இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்ல, ஹாங் நீ இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்க வேணாம். இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க எல்லாருமே சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும். என்னோட வீட்டுல நீங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். ஆனா பதிலுக்கு ஹாங்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, என்ன இருந்தாலும் நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே, உன் வீட்டுக்கு வந்து நானும் என்னுடைய ஃபேமிலியும் தங்குறதுல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நீ எங்களை பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட்டுருன்னு சொல்லிட்டு ஹாங் இங்க இருந்து போறாங்க. யூன் அவங்களுடைய கையை பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறான். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உன் மேல கேர் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி நீ பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் நான் உன்னை பத்தி கவலைப்படுறது நிறுத்த போறது இல்ல. இந்த மாதிரி நிலைமையில நீ தனியா ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணா ரொம்ப கஷ்டப்படுவேன். நம்ம இப்ப ஒன்னா இருக்கிறதுனால நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். இந்த அளவுக்கு கேரிங்கா அவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஹாங் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹாங்கோட அம்மாவுக்கு அந்த காஸ்ட்லியான செப்பல் பிரச்சனை தான். போனா போகட்டும், நம்ம சிவன் தான் உங்களுக்காக அதை கிளீன் பண்ணி தராங்க. ஆனா அதுல இருந்து இப்பவும் ஸ்மெல் வருது, கண்டிப்பா என்னால அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு சிவனா, அப்ப டெம்பரரியா கொஞ்ச நாள் இந்த செருப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வீட்டுல சும்மா இருக்க ஒரு செருப்பு எடுத்து தந்துடுறாங்க. ஹாங்கோட அம்மாவுக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. வேற வழி இல்லாம அதையே போட்டுட்டு கடைசியில யூனோட அம்மா கிட்ட வந்திருக்காங்க. அவங்க இப்ப ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. எதுக்காகனா அன்னைக்கு தானே இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய பையன் சொல்லி ரொம்ப திமிரா பேசியிருப்பாங்க. இப்படி அவங்க பேசுனதுல நம்ம யூன்ஹோட அம்மா எப்பவும் மறந்துட்டாங்க. அவங்க அதெல்லாம் நினைச்சு
நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்ல. ஹாங்கோட அம்மா கிட்ட எப்பவும் போலதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் கூட ஹாங்கோட அம்மா திமிரதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நினைச்சிடாதீங்க. உங்க பையன் தான் எங்க போறோன்னு தெரியாம எங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான். என்னோட சிஸ்டரையும் ஃபேமிலி சேர்ந்து எல்லாருமே வர சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு பெரிய வில்லாவே இருக்கு. நாளைக்கு நாங்க எல்லாருமே அங்கதான் போக போறோம். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க டின்னருக்காக எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஹாங்கோட ஃபேமிலிக்கு இங்க இருக்கிற திங்ஸ் சாப்பாடு எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா அவங்க எப்பவுமே காஸ்ட்லியான ஃபுட் செஃப் ரெடி பண்ணி தர்றது தானே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற சாப்பாடுலாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது. எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த சியோல் தான் ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடாம குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறான். அதுவும் மினரல் வாட்டரா தான் இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஹாங் கடுப்பாகி இவன் தலையிலே ஒரு தட்டு தட்டுறாங்க. தேவையில்லாம பேசுறதெல்லாம் விட்டுட்டு இங்க என்ன இருக்கோ மூடிட்டு அதை மட்டும் சாப்பிடுற வேலையை பாரு. ஏன் நீ மினரல் வாட்டர் மட்டும் தான் குடிப்பேன்னு சொல்லி அவனு திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்கள நம்ம யூன்ஹோ தான் திரும்பி பாக்குறாங்க. எல்லாரும் எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? ஹாங் என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கோவமா நடந்துகிட்டதே இல்ல. அவ எப்பவுமே ரொம்ப பாசமா தான் இருப்பா அப்படின்னு அவன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சியோனோ புரட்டி 2 பேருமே தான் பிளேட்ல வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹாங் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லி கதை பேசிக்கிட்டு கரெக்டா அவங்களும் இந்த பக்கம் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு பிளேட்ல வாஷ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. இல்ல நாங்களே பாத்துக்கிறோம். அப்புறம் ஹாங் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. உங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு கவலைப்பட்டு தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹாங் பரவாயில்ல நீங்க என்ன இருந்தாலும் சொல்றதெல்லாம் உண்மைதானே. இந்த மாதிரி யூன்ஹோ இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான். எங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நாங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவோம் மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு மேல அப்படி எதுவும் நடக்காது. அதனாலதான் நாங்க தெளிவா முடிவு எடுத்து கடைசியில டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டோம். ஹாங்க சமாதானப்படுத்துற மாதிரி சியோனோ என்னமோ பேசி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்ப நம்ம யூன்ஹோவை காட்டுறாங்க. சியோலுக்கு அந்த பாத்ரூம்லாம் எங்க இருக்குன்றதை காட்டுறதுக்காக வந்திருக்கான். இப்ப இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு பாத்ரூம் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தா 1000 குறை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன இடம்? இந்த இடத்துல ஒரு பாத் டப் கூட இல்ல. இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நம்ம யூன்ஹோ இதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்ல. அந்த இடத்துல சும்மா இருக்க ஒரு டவல் எடுத்து தந்துடுறான். இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு அந்த யோன்சாங்க காட்டுறாங்க. அவனுடைய அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். நீங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்போ ஹாங்கோவோட ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அவங்களும் தெரியாதுன்னு சொல்றாங்க. நீ இன்னமும் எதுக்கு அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நமக்கு தேவையான பணம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிடைச்சிருச்சு பாரு அப்படின்னு அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த யோன்சாங்க நம்ம ஹாங்க பத்தி தான் யோசிக்கிறான். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவன் ஹாங் கூட தான் லைஃப்ல ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். கடுப்புல இவனுடைய அம்மாவும் இனிமே இந்த ஹாங்க பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட்டுரு. என்னாலலாம் உங்களை மாதிரி ஒருத்தவங்களை ஈஸியா விட்டுட்டு போக முடியாது. நீங்க இந்த மாதிரி பணம் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே என்னை ஆர்ஃபனேஜ்ல தனியா விட்டுட்டு போனீங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்து வெளியே வந்து ஹாங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யார்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு ஹாங்கோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. வாழ்க்கையிலேயே முதல் முறையா பெட்ல எதுவும் இல்லாம தரையில படுத்து தூங்க போறாங்க போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து ரூம்ல இருந்து ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த சியோல் தான். டேய் அவனை விட்டுட்டு போயிட்டாங்கன்றதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இப்படி இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு அவனுடைய அம்மாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சியோல் இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. அவன் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அவனுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நீ அவனை தனியா விடு, இது அவனோட லைஃப். இப்படி நடந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் அவன் கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு தோணுதோ எல்லாத்தையுமே அழுது முடிச்சாதான் உண்டு. அவர் பேசினப்புறம் தான் இவங்களுக்கு விஷயம் புரியுது போல இருக்கு. எதுவும் பண்ணாம அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிற ஆண்ட் ஜோ சேர்மன், அதாவது அவங்களுடைய அப்பாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல ஒரு வயசான பாட்டி வந்து உட்காந்து பேசுறாங்க. இவங்களை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அதான் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நம்ம யுன்ஹோட அப்பாவோட ஃப்ரெண்டு சாங்கன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய அம்மா தான் இவங்க. ஆண்ட் ஜோ கிட்ட வந்து எதுக்கு இப்ப நீ தனியா உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்க, இந்த கர்ச்சீஃபையே யூஸ் பண்ணுன்னு சொல்லி பாசமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லாம வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்களுடைய பையன் சாங் எல்லா இடத்துலயும் உங்களுடைய பேர் சொல்லி கத்தி தேடிட்டு இருக்கான். உடனே அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய பையன் யாரு அப்படின்றதையும் மறந்துட்டு ஆண்ட் ஜோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஒருத்தவன் நடந்து வரான்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்ப பார்த்தாலும் என்னமோ நான் தான் அவனுடைய அம்மான்னு சொல்லி என்ன தேடி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அவன் இங்க இருந்து போக சொல்லி மிரட்டி விடு. சாங் கரெக்டா அவனுடைய அம்மா கிட்ட வந்து ஆண்ட் ஜோ எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வயசானவங்களை எதுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு நீங்க வந்து இவங்க தான் அவங்களுடைய அம்மான்னு சொல்றீங்க. உடனே சாங் இங்க பாருங்க, இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. இவங்க தான் என்னுடைய அம்மான்னு அவங்களுக்கு இப்பவே ப்ரூவ் பண்றேன் பாருங்க. அம்மா நீங்க எப்பவுமே டிவில ஒரு டிராமா பாப்பீங்கல்ல, அது எப்பவோ ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னும் நீங்க வந்து அதை பாக்கலையான்னு கேட்க தோ வரேன்னு சொல்லிட்டு வேகமா அவங்களுடைய பையனை கூப்பிட்டாங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு நடந்தப்புறம் தான் ஜோக்கு புரியுது. அப்ப இந்த சாங் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உண்மைதான் போல இருக்குன்னு. இப்போ நைட் டைம் நம்ம ஹாங்க காட்டுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல, போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த ரூம்ல இருக்கிற யூனோட MP3 பிளேயர்ல தான் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்டதுமே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான். இது என்ன கோஇன்சிடென்ட்டா என்னன்னு தெரியல, எப்படி எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே யூனோக்கும் பிடிக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நேரம் கரெக்டா நம்ம யூனோ மெசேஜ் பண்றான், நீ இன்னும் தூங்கலையா, முடிச்சுட்டு தான் இருக்கியான்னு. ஆமா நான் இன்னும் தூங்கல, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி அவங்க ரிப்ளை தராங்க. இவனும் நம்ம ஹாங் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ எல்லாத்தையுமே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கான். இவன் இன்னும் அந்த குயின்ஸ் குரூப்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போயிடுவேன். நாளைக்கு என்னால உன்னை பார்க்க முடியாது, பேசாம
பேசாம நான் லீவ் எடுத்துட்டுமா அப்படின்னு அவன் டைப் பண்ண எல்லா மெசேஜுமே அவங்களுக்கு சென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைன் மட்டும் delete பண்ணிடுறான். நாளைக்கு நான் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும்னு மெசேஜ் பண்ண நம்ம ஹாங்கோதுக்கு ரிப்ளை டைப் பண்றாங்க. நாளைக்கு நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, பேசாம ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துறேன்னு. இவன மாதிரி அவங்களும் கடைசி நேரத்துல எல்லாத்தையுமே delete பண்ணிட்டு ஓகேன்னு மட்டும் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹாங்கு, இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால உன்னோட அந்த MP3 பிளேயர்ல தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இதுல இருக்கிற சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட், எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு சொல்ல பதிலுக்கு அவனும் அதுல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா, அது ரொம்ப பழசு, அது மட்டும் இல்லாம அது என்னோடதும் கிடையாது, அது எனக்கு கீழே இருந்து தான் கிடைச்சது, இதோட ஓனர் கிட்ட தரலான்னு பார்த்தேன், ஆனா கடைசியில தர முடியாம போயிடுச்சு. அவங்க கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹாங்க அந்த MP3 பிளேயரை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஹெச்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இவங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஹாங்க்கு புரிஞ்சிருது இது நம்ம ஸ்கூல் டைம்ல தொலைச்ச அதே MP3 பிளேயர் தான். இவங்க இந்த MP3 பிளேயர் எடுத்துட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது கிரவுண்ட்ல தடுக்கி விழுந்திருப்பாங்க. அப்ப நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்த பையன் யூன்ஹூ தானா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அப்ப யூன்ஹூவை என்னோட லைஃப்ல நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே மீட் பண்ணிட்டேன்னா, நாங்க ரெண்டு பேருமே லைஃப்ல ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படிலாம் நடந்திருக்கோம்னு எனக்கு தோணுது. அப்ப யூன்ஹூவோட அந்த ஃபர்ஸ்ட் லவ் அந்த பொண்ணு நானா தான் இருப்பேனா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அதனாலதான் இந்த MP3 பிளேயர் இத்தனை வருஷம் பத்திரமா வச்சிருக்கான். இந்த உண்மைலாம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவான்னு இவங்களே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.